அடுத்தது வரப்போகிறது திருச்சி சரவணகுமார். வெல்கம். இந்த நிகழ்ச்சி என்னென்னா, இப்போ பஸ்லலாம் பார்த்துருப்போம், சில பேர் வந்து டிக்கெட்டே எடுக்காமல் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிக்கெட் எடுக்காமல் ட்ராவல் பண்ணி மாட்டிக்கிற சில நடிகர்கள் தான் பார்க்க போகிறோம். இதில் யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்ப்போம். கண்டக்டராக விவேக்கும் வடிவேலு இருக்காங்க. செக்கிங் யார் வராங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அட பாவிகளா டே ஆரம்பிச்சிட்டீங்களாடா. பஸ்ஸில் பாருங்கடா கூத்த. அவன் பல்லு விளக்காம கூட வரா, குளிக்காம வரா, கையை தூக்குறா, கப்பு தாக்கல. காலை விற்காரா. டிக்கெட் வாங்கினியாடா நீ? ஆகா ஆகா செப்பலா சுத்த புலத்தலமா இருக்கு. செல்லம் எங்கே போகணும்? நானா கோயம்பேடு. கோயம்பேடா அதை வச்சுக்க. காசு வேணா என்ஜாய் பண்ணு. அட பாவிடே, பிளான் பண்ணி லேடிஸ் சைடு டிக்கெட் போட போயிட்டியாடா. இன்னைக்கு விதி பிடிக்கிறாங்க. அதை விடுங்கடா. பஸ்ஸில் நடக்குது பாடுறா ஒரு கூத்து. எங்கேயாச்சும் லேடிஸ் சைடு பார்த்துருக்கீங்களா? பெண்கள் பாவையர், பூவையர், மங்கையர், மகளிர் தான் எழுதியிருப்பா, அதுக்கப்புறம் எழுத முடியாது. அப்படியே ஆம்பளை சைடு திரும்பி பாருங்க. திருடர்கள் ஜாக்கிரதை, பக்கத்து டிக்கெட் எடுக்கலாம் உள்ள போடுவேன், அப்படிதான்டா எழுதுறாங்க. என்னடா ஒரு கெட்ட வாடை வருது. என்ன கண்ணு வணக்கம். டே எதுக்குடா கண்ணுக்கெல்லாம் வணக்கம் வைக்கிற? ஏன்டா டே எங்கடா எதுக்குடா வந்த? கண்ணு நான் செக்கிங் தான் வந்திருக்கேன். செக்கிங் செக்கிங். தெரியும்டா டே, வந்துட்டீங்கடா. இனிமேல் நான் எஸ்கேப் ஆகுறேன். செக்கிங் பண்ணுங்க. முதல்ல வாங்க. யாரு? நமிதா, வாங்க. ஹாய் மச்சான், எப்படி இருக்கு? நான் நமிதா இருக்கு மச்சான். நான் வந்து அஜித் கூட பில்லா பண்ணியிருக்கோம், அப்புறம் விஜய் கூட அழகே தமிழ்மகன் பண்ணியிருக்கேன் மச்சான், அப்புறம் சுந்தர்சி கூட சண்டை பண்ணியிருக்கு. என்னது, சுந்தர்சி கூட சண்டை போட்டியா? இல்லை மச்சான், சுந்தர்சி கூட படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஓகே, டிக்கெட் எடுத்தியா? இல்லை மச்சான், நான் வந்து டிக்கெட் இருந்தாங்க. டிக்கெட் நான் கேட்டது பஸ் டிக்கெட்டு, நீ கொடுக்கறது சினிமா டிக்கெட்டு. என்ன வந்தா? இல்லை மச்சான். எஸ், அதாவது நான் தான் பேச சுத்தராஜன். நானும் வந்து செக்கிக்கு தான் வந்திருக்கேன். ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ரபிதா. அதாவது உங்களுடைய திறமைகளாக ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் நல்லா ஆனிச்சா இருக்கீங்க. எந்த பாட்டில் நீங்கள் ஃபேமஸ் ஆனீங்க? அர்ஜுனா அர்ஜுனா அம்ப வீடு அர்ஜுனா. அம்பெல்லாம் என்னால் விட முடியாது. வேணா வில்லு படத்துக்கு 2 டிக்கெட் இருக்குது, நாங்கள் ஓரமாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏய், ஏன்டா இந்த வலிரா? ஒழுங்கா டிக்கெட் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? அதாவது மிஸ் ரபிதா, நீங்கள் பாடின பாட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? கிவிங் மீ கிவ் நாட் பி கிவ்லடா யுவர் ஸ்பீச் ஃபைட். என்னடா சொல்ற? தருவியா தரமாட்டியா, தரலடா ஓ பேச்சுக்கா. இந்த பாட்டை நான் அப்படி பாடினேன். நீ பேச ஆரம்பிச்சுன்னா எனக்கு தலையில் இருக்கிறதெல்லாம் பிஞ்சிட்டு போயிடும். நமிதா, நீங்கள் போய் ஓரமாக உட்காருங்க. அடுத்து வாங்க. யாரு? தேவியானி, வாங்க. ராமண்ணா அப்படியே தட்டி கொடுத்து எனக்கு ஒரு கதை சொல்லு ராம். கதை சொல்றதுக்கு என்ன டேரக்டரா இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டரா? ஏமா வந்தோடனே வாயில பபுள் காம் போட்ட மாதிரியே பேசுற? ஒழுங்கா டிக்கெட் எடுத்தியா இல்லையா? ஏமாத்திர. என்னது ஏமாத்துறனா? ஏமாத்திர. டேய், நீ தான் டிக்கெட் எடுக்காம ஏமாத்துற. இல்ல, சால்ட் பேப்பர் போட்டு நான் தான் சாப்பிட்டேன். ஐயோ, இவன் நியூ பஞ்சதந்திர படத்துலேருந்து இன்னும் திருந்தவே இல்லையா? ராமண்ணா எனக்கு தூக்கமா வருது. யார் நான் அந்த பொம்பளை? ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா? இவ்வளோ பெரிய உருவம் நிற்குது, அதுதான் நமிதா. அப்படியா? ஓகேண்ணா, நான் தூங்குறேன். என்ன மிஸ்டர், அதுக்குள்ளே படுத்து தூங்கிடுச்சு. அடுத்து வேற யாராச்சும் கூப்பிடுங்க. வாங்க பிரியாமணி. டேய், பஸ் விட்டுட்டா. ஏன் வந்தவொடனே பிரியாமணி வாய்ஸ் எடுக்கணும்னா அழுவணுமா? வேற எதுவுமே உனக்கு தெரியாதா? இல்லடா, சித்தி சரவணகுமார் இப்படிதாடா பேச சொல்லியிருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க கூட ஒருத்தன் வருவானே, அது யாரு? நான் மாமா சௌக்கியமா? டேய், எவனை பார்த்தாலும் நீ மாமான்னு தான் கூப்பிடுவியா? உன்னை அடிச்சே கொல்ல போறேன் பாரு. நான் மாமா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஊழ போய் உள்ள சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கு. போ வீட்டில் யாராச்சும் பெரியவங்க தான் கூட்டுவா. டேய், நீயே பார்க்கறதுக்கு பெரிய மாதிரி தான் இருக்க, இனி பெரியவங்களை வேற கூட்டு வரணுமா? ஒழுங்கா கிளம்பு. அடுத்து யாரு? வாங்க, ஜானகி அம்மா. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் ஜானகி அம்மா பேசுகிறேன். அந்த காலத்து பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்து பாடல்களுக்கு குழந்தைங்க பாடுற பாட்டு நாத்திலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஷாலினி பாப்பா பாடின பாட்டு, பாப்பா பாடும் பாட்டி, அந்த பாடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காலத்தில் பாடுற பாடல்கள் வந்து நெஞ்சினிலே அந்த பாடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க
என்ன பாட்டுக்கு பாட்டு ப்ரோக்ராம் நடக்குது? காமெடி பண்ணுங்கன்னா என்ன பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? அடடடடா எவ்வளவோ பண்ணுறோம், இதை கூட பண்ண முடியுங்களாண்ணா? எதுக்குப்பா நீ வந்த? இல்லை காமெடி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் வந்து பேசிட்டு போனான்னு வந்தேன். நல்லா தெரியுது. சரி நீங்கள் போங்க, உங்களுக்கு கால் சீட் முடிஞ்சிச்சு. அடுத்து வாங்க. யார்? சுவாதி, ஜெய், உள்ளே வாங்க. என்னப்புறமா என்ன பார்த்து இப்படி கேட்டேன்? நான் 5000 10,000 கடமா கேட்டேன், டிக்கெட் தானே கேட்டேன். சூப்பரமா சாபனை காமிச்சிட்டாங்க. அப்புறமா ஒரு பொம்பளை காலில் விழிச்சிட்டாங்க. அப்புறமா ஒன்று தூக்கணும். அப்புறமா தூக்கணும். மொதல் தாடியும் முடியும் சேவ் பண்ணிட்டு வா, அப்புறம் வந்து தூக்கணும். அதுவே 50 கிலோ தேரும். கிளம்புறியா? அடுத்து வாங்க. யாரு? வாங்க ரம்யா கிருஷ்ணன், வாங்க. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் உன்னை விட்டுன்னு போகவே இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. கூடவே பிறந்தது, இன்னைக்கும் போகாது. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் என்னை விட்டு ஒன்று போகவே இல்லை. என்னம்மா உளர்ற? தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் ஓவரா போகலாது. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் உன்னை விட்டு இன்னும் போகவே இல்லை. என்னடா சொன்ன டேலக்கே சொல்லிட்டு இருக்கு? வயசானாலும் டேய் என்னடா என்ன நடக்குது? எஸ், அதாவது இவங்களுக்கு வந்து இந்த படையப்பால் வந்து ரிட்டர்ன் ஆகலை, அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. ஸோ சேம் டயலாக் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து அங்கே நிற்கிறாங்க சுசித்ரா. டோல் டோல் பாட்டு பாடிங்களே, வாங்க. டோலு டோலு தான் அடிக்கிறா, இரு தோளும் தோளும் தான் வரசுறா. வணக்கம், வெல்கம் பேக் தி ஷோ. இந்த நிகழ்ச்சி பேஸ் அவங்களுடன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஏன் வாயில மிக்சியை போட்டு இந்த ஆட்டுற? தமிழை ஒழுங்கா பேசுறாங்க தானே, விட்டு ஓட்டா வந்து ஓடிட்டே இருப்ப பிள்ளைக்கு ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி. சரி, எதுக்கு டிக்கெட் எடுத்தியா இல்லையா? வணக்கம், வெல்கம் பேக் தி ஷோ. இந்த நிகழ்ச்சி பேஸ் அவங்களுடன். ஏமா டிக்கெட் எடுத்தியானு கேட்குறேன். வணக்கம், வெல்கம் பேக் தி ஷோ. இந்த நிகழ்ச்சி பேஸ் அவங்களுடன். அதாவது இந்த பொடியை அப்படி பேசிட்டு இருக்கடா. இப்போ திருச்சி சரவணகுமார் வந்து என்ன பண்ணாருன்னா, ஸ்கிரிப்ட் எழுதும் போது இந்த சுசித்ரா பேசினா இந்த வாய்ஸ் மட்டும் தான் பேச, இந்த டைலாக் மட்டும் தான் பேசணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ சேம் இந்த டைலாக் பண்ணுறாங்க. அதனால் இவங்களை வந்து அனுப்பிடுவோம். இது மாதிரி யாருமே வந்து தயவு செஞ்சு பேசுறாதீங்க. கடைசியில் வந்து விவேக் வந்து மெசேஜ் ஒன்று சொல்லுவார், அதுக்காக நம்ம நிச்சயம் பார்த்துட்டு போவோம். அடடே என்னடா பண்ணீங்க, எல்லா டிக்கெட் எடுக்காம போறீங்க. இனிமேட்டு டிக்கெட் எடுக்கடா, டிக்கெட் எடுக்க, அதுதான் வாழ்க்கையில் முக்கியம். இப்போ ஒரு மெசேஜ் சொல்கிறேன் பாரு. ஒன்றும் இல்லை, குட் நைட், வரட்டுமாடா. திருச்சி சரவணகுமார் ரொம்ப குறுகிய நேரத்துக்குள்ளே நிறைய வாய்ஸை கொண்டு வந்து, நிறைய ஃபீமேல் வாய்ஸும் கொண்டு வந்து அசத்திட்டாரு. அதுலேயும் நமிதா, தேவயானி நல்லா இருந்தது. தேவயானி, ரம்யா கிருஷ்ணன் மேம், அப்புறம் மேஜிக் சுந்தரராஜன் சார் நல்லா இருந்தது. பிரியாமணி மேஜிக் சுந்தரராஜன் பேசுங்க. எஸ், ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ரொம்ப போறேன். அவர் இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுவார். யாரு? மேஜிக் சுந்தரராஜன் சார். ஆமாம், மேஜிக் சுந்தரராஜன் இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுவார். எல்லாம் பேசலாம், ஆனால் டக்குன்னு மாற்றி ஆறா வந்துட்டு ஆறா வராரு அப்படியே கூட கண்டினியூ வந்துட்டு இருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருக்கு, ரொம்ப அற்புதம். அண்டு அந்த கான்செப்ட் டிக்கெட்டு மேட்ரு விடு சக்கரவர்த்தி பேசிட்டு டக்குன்னு ரம்யா கிருஷ்ணனுக்கு மாறுறது ரொம்ப கஷ்டம் அது. ஆமாம், ரொம்ப கஷ்டம் மாறுறது. வெரி குட். ஜானகி அம்மா. தேவயானி பேசுங்க. தேவயானி. ராமண்ணா ஒரு சின்ன ஒரு டயலாக்லேயே அங்கே இழுத்துட்டு போயிடுறது. நல்ல கிஃப்ட். காட் ஹஸ் கிவன் யூ a வெரி குட் கிஃப்ட். இந்த மாதிரி வாய்ஸ் சரளமாக பேசுகிறதே கஷ்டம். சில பேருக்கு நடந்த விஷயத்தை இன்னொருத்தர் சொல்லுறதுக்கே திணறுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எங்கிட்ட நம்ம பேங்காக் போயிருக்கும் நண்பர் ஒருத்தர் பேசுகிறதுக்குள்ளே நான் வந்து உங்களை காரில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லணும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு 1/2 hour எடுத்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? நான் உங்களை அப்படி இல்லை நான் இது நீங்கள் இது நான் வந்து உங்களை, அதாவது வந்து நான் கார் இப்போ தான் வந்திருக்கு, இன்னும் தான் கூப்பிட்டு போகிற வரப்போகுது, எப்போ நடந்தே போயிட்டு வந்துடலாம் நாம், அவ்வளோ டயம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் என்ன சரளமாக வந்திருக்குன்னா ஒரு கிஃப்ட். மேல் அண்ட் ஃபீமேல் வாய்ஸை மாற்றி இவ்வளோ அதான் கஷ்டம். மேல் ஃபீமேல் மாற்றி பேசுறது கஷ்டம். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சரவணகுமார்.